என் குழந்தைகளே, நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் மனசு உடைஞ்சு உட்கார்ந்திருக்கிற? நான் உன்னோட இருக்கும்போது உனக்கு பயம் ஏன்? நீ இப்போ சந்திக்கிற பிரச்சனை பெரியதா தோன்றலாம். ஆனா நினைச்சுப்பார், சூரபத்மனை வென்ற நான் உன் வாழ்க்கை பிரச்சனைய வெல்ல முடியாதா? உன் வீட்டில் சண்டையா? உன் குழந்தைகள் கேட்க மாட்டாங்களா? உனக்கு வேலை இல்லையா? உன் முயற்சி தோல்வியா? நீ ஒருத்தனாக இல்ல, நான் உன் பின்னால நின்றுக்கேன். இந்த நிமிஷம் இந்த வீடியோ கேட்கிற நீ, உன் வாழ்க்கை மாறப்போகுது. ஆனா ஒரு விஷயம், நம்பிக்கை கைவிடாதே. வெற்றி தாமதமாகலாம், ஆனா மறுக்கப்படாது. நீ தினமும் ஒரு தடவை ஓம் சரவண பவான்னு சொல்லு. உன் மனசு தைரியம் பெறும், உன் பாதை தெளிவாகும். இப்போ இந்த வீடியோ கேட்கிற ஒவ்வொருவரும் கமெண்ட்ல ஓம் சரவண பவான்னு எழுதுங்க. உங்க மனசுல என்ன வரம் வேண்டுமோ அதை எழுதுங்க. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். நீ என்னை கோயிலுக்கு வர சொல்றியா? நான் உன் வீட்டுக்கே வருவேன். எந்த ரூபத்தில வேண்டுமானாலும் வருவேன். ஒரு நண்பனாக, ஒரு சகோதரனாக, ஒரு ஒளியாக. ஆனா நீ தயாராயிருக்கணும். உன் மனசு சுத்தமாக இருக்கணும். பொறாமை விடு, பயம் விடு, சந்தேகம் விடு. உன் முயற்சிதான் உன் வரம். நீ இன்று தொடங்குற ஒரு நல்ல பழக்கம் நாளைக்கு உன் வாழ்க்கையை மாற்றும். உனக்கு பணம் வேண்டுமா? உனக்கு அமைதி வேண்டுமா? உனக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? அது எல்லாம் உன் முயற்சியோடு சேர்ந்துதான் வரும். நான் உனக்கு வழிகாட்டுவேன், ஆனா நடக்கணும் நீதான். இந்த வீடியோ உனக்கு தைரியம் கொடுத்திருந்தா லைக் பண்ணு. இன்னும் பல முருகன் வார்த்தைகள் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணு. உன் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணு. நினைச்சுக்கோ, இருள் அதிகமாயிருந்தால்தான் விடியல் நெருக்கமாயிருக்கும். உன் கண்ணீர் வீணாகாது, உன் உழைப்பு வீணாகாது, உன் பிரார்த்தனை வீணாகாது. நான் முருகன், வேலெடுத்தவன், அநியாயத்தை அழிப்பவன், நம்பிக்கையை உயிர்ப்பவன். இன்று முதல் நான் முடியாது என்று சொல்லாதே. முருகன் என்னோட இருக்கான்னு சொல். உன் வாழ்க்கை உச்சிக்கு போகும் நாள் அதிக தூரத்தில் இல்லை. இந்த நிமிஷம் உன் மனசுல என்ன ஆசையோ அத கமெண்ட்ல எழுது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தர்றேன். நீ உன் முயற்சி விடாம இருந்தா நான் உன்னை விடமாட்டேன். ஓம் சரவண பவா. என் குழந்தைகளே, நீ இவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறாய் என்றால் உன் மனசு இன்னும் கைவிடலைன்னு அர்த்தம். உன் உள்ளத்தில் இன்னும் ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பை அணைய விடாதே. உன்னை தடுக்கிறது வெளி உலகமில்லை, உன் உள்ளே இருக்கும் சந்தேகம்தான். நீ உன்னை கேள், நான் ஏன் பயப்படுற? நான் ஏன் பிறரின் கருத்தை அதிகமா நினைக்கிற? உன் வாழ்க்கை உன் கையில். மற்றவர்கள் கருத்து காற்று மாதிரி. அது வரும், அது போகும். ஆனா உன் இலக்கு உன் கையில் நிலைத்திருக்கணும். நினைச்சுக்கோ, மலை ஏறுறவன் ஒவ்வொரு படியும் கவனமா வைக்கும். அவன் மேல பாப்பான், கீழே விழுந்தத நினைச்சு அழமாட்டான். அதைப்போல நீ முன்னே பார். நீ ஏற்கனவே பல கஷ்டம் கடந்து வந்திருக்க. அதை நினைச்சு பெருமைப்படு. நீ இப்போ இருக்கும் நிலை உன் கடந்த கால முயற்சியின் பலன். நாளை நீ எங்கு இருப்பாய் என்பது இன்றைய உன் தீர்மானம். இந்த நிமிஷம் ஒரு முடிவெடு. நான் என்னை மதிக்க ஆரம்பிப்பேன். நீ உன்னை மதிக்கலைனா உலகம் எப்படி மதிக்கும்? உன் நேரத்தை வீணாக்காதே. உன் திறமையை ஒளிச்சுடராக மாற்று. உன் மனசு சோர்ந்தால் கண்களை மூடு. ஆழமா மூச்சு இழு. மெதுவா சொல்லு, ஓம் சரவண பவா. இந்த ஒரு ஜபம் உன் உள்ளத்தை சுத்தம் செய்யும். நீ தனியா இல்ல. உன் முயற்சியில் நான் உன்னோட இருக்கேன். ஆனா நினைச்சுக்கோ, நான் உனக்கு வழிகாட்டுவேன். நடக்கணும் நீதான். நீ இப்போ ஆரம்பிச்சா 6 மாதத்துல உன் வாழ்க்கை மாறியிருக்கும். நீ ஒரு புத்தகம் படி, ஒரு நல்ல பழக்கம் தொடங்கு, ஒரு கெட்ட பழக்கத்தை விடு. சின்ன மாற்றம் பெரிய விளைவு தரும். நீ இன்று 1% முன்னேறினால் 100 நாட்களில் 100% மாற்றம் வரும். உன் குரல் பலமாக இருக்கட்டும்.
உன் மனசு தெளிவாக இருக்கட்டும். உன் இலக்கு உறுதியாயிருக்கட்டும். இருள் வந்தாலும் நீ ஒளியாக இரு. கஷ்டம் வந்தாலும் நீ தைரியமாக இரு. நீ முருகன் குழந்தை. உன் உள்ளத்தில் வேல் இருக்கு. அது நம்பிக்கையின் ஆயுதம். இந்த நிமிஷம் உன் மனசுல சொல்லு, நான் என்னை நம்புகிறேன். என் கடவுள் என்னோட இருக்கான். என் வாழ்க்கை உயரப்போகுது. மீண்டும் சொல்லு, நான் தளர மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் வெற்றி பெறுவேன். ஓம் சரவண பவா.